புரோக்கரா ப்ரோ. ஹலோ. மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கி என் 18ஆம் படியான இந்த கோவானூருக்கு கொஞ்ச நேரம் வர சொல்லு. சொன்ன சொல்லும் மாறாது கலிஜரி முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாது. எந்த குதிரடா கோவானூருக்கு நீ வர்றது இன்னைக்கு சொந்த குதிரை. ஆடாத சாமியும் என் கல்லிச்சேரி உடமரத்தான கூப்பிட்டா ஆட. இறங்காத தெய்வமும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க. கொஞ்ச நேரம் கலிச்சேரி பிறகரைய விட்டு இந்த கோவானூர்ல உள்ள இந்த சுந்தரவள்ளி அம்மனையும் இந்த குண்டுமணி அம்மனையும் இந்த கலனி உடைய ஐயனாரன் திருவெட்ட ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேரு வாங்குற புகர்பு. அழுயர விச்சருவா கருப்பு அடா அழுயர விச்சருவா அசையாதடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா. ஓடுவாரா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடம நீயே கொஞ்ச நேரம் இந்த கோவானூருக்கு மேமாட்டு கருப்பு கூட வாடா. ஹலோ ஹலோ காசு எடுத்து வை சூடத்துல. ஹலோ ரெடி சார். ஓகே அதே மாதிரி அதோட டாப்போட கொஞ்சம் அன்டாப்பா பண்றேன். ஹலோ என்னடா அலறது? ஹலோ இப்போ இன்னர் ஏத்துங்க. கரெக்ட் பண்ணுங்கடா. அலறுதுடா அலறுதே. ஹலோ ஹலோ ரெடி சார். ஓகே ரெடி ஸ்டார்ட். ஓகே சார். தம்பி இந்த இன்னர் பாக்ஸ் லைட்டா திருப்பி ரெடி சார். ரெடி ஓகே ரெடி சார். ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகவாணி நித்யானி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி அம்ப சிவ பரமேஸ்வரி வேண்டு மரோதர அம்மா வேண்டு வந்தர இன்னும் மனம் இல்லையே வேலாந்தே நாதஸ்வரூபிணி
கும்புறமுங்க. பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேத்து அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேத்து அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா. சார்பு கெயின் முட்டு இன்னும் ரேத்து
கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை பிடிச்ச அவ ஊத்தி வச்ச ஸ்கூல போனா குருசிக்க பிடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன வரத்தை எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வெண்டி வெண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி களத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் குடங்களை எடுத்து அந்த பாலையும் முகத்தை பாரு பாரு எம்மாடி பால் உனக்கு தந்தா சுட்ட மீன் படையில் வச்சா கட்டுக்கதி காலி எண்ணி காவு கட்டி நிற்கிறியே எம்மா இங்க பிறந்ததுக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவில மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ இடங்கு அம்மா கடலியே குதிச்சு விட்டா சூடா தண்ணீரே காளி நீ மீனாட்சி அம்மா அம்மா கற்பூர தீபமே நீ கை விளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணிருந்தா அது என்ன உன்னிடந்தா வேண்டுவது உன்னிடந்தா அடி சத்தியமண்ணு பக்தரை காக்க என்னிட வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியடி காட்டாத காளி தேவி அம்மா மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து புசி புசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மணி மாலையும் கட்டி உன் கருத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா உப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளை அம்மா நீ காப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாகி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை படிக்கலாமா உளவிடி அம்மா நீ குறவடி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேலி அம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூ மட்டும் வந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடு பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா அம்மா முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலக்கடம் கொண்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சோத்த நீ முக்கு முட்டை பிடிச்ச ஓ முத்தி வச்ச கூல ஓ நான் குருசிய குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன வரத்தை எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க சிவகங்கை வட்டாரத்துல கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணன் தம்பிகளா, அண்ணனே கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணன் தம்பி
நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும். என்னடா மைக் கத்திக்க மாதிரி மயில். வணக்கம் ப்ரோ. இந்த இடம் வேற ஆள் புறம்போக்கு நிலமாயா? இது யார் இடம்? ஏங்கண்ண வந்தா இது எல்லா பிரச்சனையா ப்ரோ? நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க. அங்கே வந்தால் நாடகத்தை கெடுக்க முடியும்னு. அருமையான ஒரு காவல்துறை அதிகாரியா வணக்கையா. ஒரு 2 பேர்த்த சுடணும். போட்டாடுக்கு வந்து என்னை ஓத்தாம மாட்டாங்க. விடவே மாட்டேன். வாங்க போ படுப்பு. புறம்போக்கில் உட்காரு. கொசு ஊற்றி பொறுத்து விடுறேன். அந்த நிற்கிற ப்ரோ இங்கே வாங்க வாங்க, கப்ளிங் தரேன் வாங்க. வரவே மாட்டாங்க. அப்படியே வண்டி எடுத்துட்டு போகலாம். என்னடா சாண்டு இது? மைக் சாண்டு. அவன் தான்டா டிரைவர். எக்கோ வை. ஹலோ ஹலோ ஹலோ. ரொம்ப நடிக்காதடா. அப்படியே கணேஷ் மேல ஓட்டுற மாதிரி நடிப்பேன். ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, கோவனூர் அருமை நல்ல சபை வணங்கி, கோவானூர் அருமை நல்ல சபை வணங்கி, கோவனூர் கிராமத்திலே என் கட்டட கட்டழகி, கோவானூர் கிராமத்தில் என் கட்டண கட்டழகி, நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோ அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, கோவானூர் கிராமத்தில் கட்டண கட்டழகி, குடியிருக்கா குங்கும பொட்டழகி, சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி மாடு ஊட்டி, இந்த கோவனூர் ஆதி ஒரு காலத்துல எங்க ஐயாக்க காலத்துல ஆண்ட சாமி. இந்த திருவேற்றையனாரு இந்த கூட்டத்தில எந்த குதிரை மேல குடியிருக்க, சாரட்டு வண்டி ஓட்டி, சொன்னதும் மாறாது. கோவனூர் இந்த ஐயனாரு சொல்வாக்கு தப்பாதுடா, என் ரோசாக்காரன காணாமுடா. சொல்ல சொல்ல மாறாது, எல்லாரும் பொல்லாத சாமிடா, சொல்வாக்கு தப்பாதுடா, ஆளுயர விச்சரமா அதையாது உடையர் வகமே அசையாது, இந்நாட்டில் அலசுதுடா என் கருப்பே புடியலவா. ஆளு இரவி சருவா, என் கருப்பே அசையாது புடியருவா, வெள்ளி புடியருவா, ஆளுயர விச்சரமா அசையாது உடையர் வகமே அசையாது, இந்நாட்டில் நாலவரக்கால 48 மடையாண்ட ராமநாடு, 48 மடையாண்ட ராமநாடு, 18 ஆடர்களை என்ன நினைக்குது இந்த குளங்காக்க வந்த சாமி. ஏன் இந்த தாமதல நீ ரோசக்காரன்டா கர்பு ஆடாத சாமிய என் காளி முனியன கூப்பிட்ட ஆட என்னடா ராமதா. வெள்ள நல்ல குதிரை ஏறி கோவனூர் ஐயனாரு நீ விளையாட இந்த தாமரம்மா. இந்த கூட்டத்தில எத்த ஆளு மேல குடியிருக்கு. நல்ல நல்ல குதிரை ஏறி, ஐயா ஓடி வா, மலையாள நாட்டில பேரு சொல்ல பிள்ளை இல்லை, உன்னைய தூக்கி வளர்த்த மலையாள நாடு என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல. மலையாள நாட்டில்
தீருமுடா என் பாண்டி பின்தொடர்ந்தானா ஆயுசுக்கு விடமாட்டாய் ஓசக்கார பாண்டி முனி பாண்டி முனியையோ ஒத்தக்காலு சப்பானியா ஏன் நொண்டி பயல இந்த சிவகங்கை மாவட்டத்தில் என் நொண்டி பயல காணாமுடா ஒத்தக்காலு சப்பானியா உனக்கு ஒரு கால் நொண்டியாரா கருப்பு ஒத்தக்காலு சப்பானியா ஒரு காலு நொண்டியாடா அவனுக்கு ஒரு காலு நொண்டி சோனையா ஒரு காலு நொண்டியடா ஒரு காலு நொண்டியடா நொண்டி சோனையா படுத்தது கலுக்கடியா நொண்டி சாமி படுத்தது கலுக்கடியா அலறுதுடா இத்தி மர கிளவுறா வேலை எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ கல்லிஜரி கம்மாயாடா 600 வருஷம் என்னை நாடு ஊரா பேர் வாங்க வச்சு நான் கூப்பிட்ட குரலுக்கு எங்கே வருவடா காளிமுனி ஐயா கள்ளிச்சேரி கம்மாயிலாண்டா காளி முடியா வாடா கல்லிஜரி கம்மாயாடா சீமா கருவதாண்டா உனக்கு படுக்க கருவல்ல படுத்து தூங்கிட்டியா காது பாடா என் கிழட்டு பயல காணாமுடா கல்லிஜரி கம்மாயாடா ஆந்த அலறுதடா உடமரத்தை விட்டு இந்த கோவானூருக்கு உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த ஐயனாரும் இங்க உள்ள ஜாமி ஊரா இந்த மக்களை நீ காக்கணும் தானடா உனக்கு திருவிழா கலரி மூணடி ஊத்து தண்ணியே இன்ன வர வத்தலடா என் கலிஜரி ஊத்தடியா நான் காணாமுடா வந்துட்டான்டா ஊத்தடியா ஊரடி ஊத்து தண்ணி ஐயா ஓடி வாடா கல்லிஜரி கம்மாயாடா கருவதா உனக்கு படுக்க கருவதா உனக்கு படுக்க வெள்ளா போய ஜாமிடா ஊரு திரண்டிருச்சு உள்ள கோவனூர் கிராமத்தில் இந்த சாமி ஊரா ஒத்துமையா இருச்சு மக்களை காக்க ஊரு திரண்டிருச்சு கோவலூர் கிராமத்துல முறைச்சாமியெல்லாம் ஒத்துமைய ஒன்று கூடிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம சாமியாட்டத்தை பார்க்க எலை நம்ம சாமியாட்டத்தை பார்க்க ஏழேலோ மாமா எல்லோ 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 மாமா அருப்பு கூட வாடா என்ன போய் ஏழை விட வந்தீங்களா துண்டு போடுறீங்களா சார்பு வைங்கடா அவ 7 பேர் உட்காந்துருக்காங்கடா கதவுல தட்டு போடுற மாதிரி திரைப்பட புகழ் போதும் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கோவானூர் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ஏகேஆர் கார்த்திக் பிரதர்ஸ் கோவானூர் என் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 1001 அன்பாலயத்துக்காக நன்றி புத்துருகளா. கலர் துண்டு போடணும், இதெல்லாம் கட்டி குளிச்சா சமணம் பண்ண இருக்கும். வெள்ளத்துண்டு தம்பி ஆறுமணி சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தி எடுத்துக்கொண்டிருக்கும் உலக புகழ்பெற்ற கப்ளிங் மண்டையன் செல்வா அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
இங்கே ஆளுநர் இருக்கும் மீன்ராஜ் அண்ணே அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளை இருந்து கொண்டிருக்கும் நீளமா கருவல்ல கண்டேன், நீல கண்டேன். வாங்கப்பா வாங்க புத்தர்களா, என்ன பண்ண காத்திருக்காங்களோ? கொடூரமா இருங்க அதாங்க என்ன ஓட்டிருக்கு? எம்கேஆர் பிரதர்ஸ் கோவானூர் சீமக்காரர்கள் சார்பாக இந்த அழகிய நினைவு பரிசை வழங்குகிறார்கள் என் அன்பு தம்பி அண்ணங்கள் சார்பாக. நன்றி. மைக்கு போட்டு விடாது, எனக்கு போட்டு விடு. நன்றி நன்றி அன்பு உறவுகளே, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. என்ன வீட்டில் இருந்து பழைய துண்டு ஊற்றிட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியும். எந்த பாரு எவ்வளோ அலசி இருக்கேன். சரி தப்பு, சரி ரொம்ப நன்றி தம்பிலாம். போட்டோ எடுத்துக்கங்க. மைக்கை தள்ளி விட்டு போறா தம்பி, சூத்து ஊத்தி போடா, இங்கிட்டு வாடா. கொடூரமா இடியப்பம் பயலுங்க. போதும் போதும். நன்றி 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 தம்பியில். அப்புறம் வர்றேன் அண்ணே. நன்றி நன்றி. புரட்டாசி பிறந்து வர்றேன். சரி 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 அண்ணே, நன்றி நன்றி அண்ணே, நன்றி தம்பிகளா. சரி ரூம் பாய், மை செட்டுக்கு போடுங்க. அப்போ அப்போ மை செட்டு போடுங்க. ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது அருமையான ஸ்தாபனம் புவனேஸ்வரி ஆடியோஸ் பச்சேரி. வாங்கப்பா வாங்கடா, முண்டையில துண்டு கிடைக்காம முண்டமா குளிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கடா வாங்கடா வாங்க. எங்க அண்ணே வருதா? வா. என்னடா ரொம்ப கிறங்கிருக்கு, நீங்க ஆளு ஊரம் கணத்துட்டிய. பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது ஒளிபரிக்கின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லுப்பட்டி தங்கமூர்த்தி சேர்வை நினைவாக விஜயாலண்ணி அவர்கள் 101. இந்த சிட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்குதுன்னு கோவனூரை சேர்ந்த எஸ் முருகன் எம்பிடி ஓட்டுநர் அவர்கள் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நீ ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போ. சார் அப்படியே வேர்த்திருமே குப்பீர்னு. வணக்கம் ப்ரோ, அமைதியானுங்க ப்ரோ. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய விதி. அடே பேசாம இருங்கடா. அடுத்து கருப்பையும் பாட்டு எல்லா பாட்டு வர்றான். இப்போ ஜாமியாட்டம் என்ன நினைச்ச? சேம்பிள் தான், இனிமேல் தான் பிக்சரே இருக்கு. பொன்னாடைய போத்து கௌரவப்படுத்திய கோவானூர் சிவன் ராத்திரி அன்னைக்கு என்னை கூட்டு வந்தீங்க, மறுபடியும் கூட்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த மண்ணுக்கு வருவேன். பெரியவர்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு. இவங்க நாடகத்தை கடுத்து விட்டுருவாங்க. தம்பிகளா ப்ளீஸ் ப்ரோ கோஆப்ரேட் பண்ணுங்க. காலையில் டிவி கட்டாங்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை விதைத்து விட்டு பசித்தோருக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் அதே மாதிரி தாய்மார் இல்லாமல் எந்த மனிதனும் இவ்வுலகத்திலே வாழ முடியாது. பெண்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசாவா நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் தெரசான்னு சொன்னோடனே உனக்கு அப்படியே பூரிப்பாகுமே. வீட்டில் ஓட்டுக்கிட்டு புருஷனை போட்டு அடிக்கிறீங்களாம் பார்த்தா எங்கே மரியாதை இருக்கு? அன்னை வர்றாரு. எஸ்எம்கே வாங்கனே வாங்கனே. மதிய மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருகன்னு கோவானூர் கிராமத்தார் சார்பாக இருகரம் கூப்பி வளைக்கிறோம், வரவேற்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா வாங்கய்யா. அடே சத்தம் போடாதீரா, சத்தம் போட போட என் காரில் பையன் வாங்க முடியா? எஸ் சார், என்னை சுட முடியுமா? சுட்டுருங்க, நான் தாய்யா செத்துறேன். வைராங்கியா என் தம்பியா. ரெண்டு வார்த்தை. பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய கோவானூர் கிராமத்தார்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உலக நாடுகளே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. அத்தனை அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கு மிக மிக உதவியாக இருக்கக்கூடிய ஊர் காவல் படையில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம்,
ஏன்னா ஐயா வந்திருக்காங்க, அமைதியாக இருங்க. காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவுக்கு நமக்கெல்லாம் நண்பர்கள் தான். இப்போ அங்கிட்டு போகும்போது அவதாரம் கட்டினாலும் கூட எரிச்சலாக இருப்பியே, ஏன் கட்டுற? வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் சாலை விதிகளையும் கடைபிடித்து என்றால் என் தமிழன். காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவுக்கு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள். அவரோட பணியை அவங்க அழகா செய்கிறாங்க. இந்த வந்துட்டாங்க, வாங்கடா தம்பி, இந்த பொட்டலில் உட்காருங்கப்பா, உட்காருங்க. கொஞ்ச நேரத்தில் காய போட்டு உங்களை அரைச்சிடுறேன். இங்கே தாய்மார்கள் தான் அதிகமாக இருக்குங்க. ஓகே மேடம், ரொம்ப நன்றி. தாய்மார்கள் பூரா சீரியல் பார்ப்பீங்களா தான்? ஆமாம், சீரியல் பாரு, வருஷம் வருஷம் 1 கோடி ரூபா ஏறுதான். கட்டின புருஷனை பார்க்கணும். புருஷன் என்றால் யார்? அவன் தான் குடும்பத்தினுடைய அரசன். என்ன அப்பப்போ தண்ணி அடிப்போம், போயில ஓடுவோம், அதெல்லாம் நீ பொறுத்துக்கிறணும். தண்ணி அடிச்சுட்டு முத்தம் கொடுத்தா கூட ஏற்றுக்கிறலாம், போயிலே போட்டு முத்தம் கொடுத்தாங்கன்னா வெட்டி எரிஞ்சிடும். களி சிறுநாய் பீவாட வரும். சேன்னு சொல்கிறேன், நீ தாண்டா வைப்ப. தம்பி புத்துரு வெதரை தேய்ச்சி போங்க, கடுப்பு ஏற்றுறாங்களா. இந்த வந்துட்டேன் மருதமணி, அவன் இல்லையா, அவன் மாதிரி வந்தாங்களா. ஏன்னா அற்புதமான ஊர் இந்த கோவானூர். எங்கெங்கே சாமி இருக்கும்னா ஆரம்பத்தில் கூப்பிடும் போதே தெரிஞ்சுக்கணுமே. நாங்கள் பரம்பரை கோடாங்க, சும்மா வந்து விளையாட்டுக்கு உங்கள் ஊர் சாமியெல்லாம் கூப்பிட முடியாது. என் சாமி துடியாக இருந்தாத்தே இந்த சாமியை தட்டி கூப்பிடும். இங்கே ஆடின தெய்வங்கள் பூரா உண்மை. அதில் இந்த அங்கன ஒரு அண்ணே ஆடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆடும்போது செல்ஃபோன்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆடினேன். நீ போயிரு மரியாதை வெள்ளச்சட்டை, செல்ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இந்த சாமி ஆடுமா, காலையில் டிஸ்பிளே 1000 ரூபா மாற்றணும்ண்டு. எவ்வளவு ஊரில் அக்கப்புறப்படுத்துறாங்க. சாமி என்பது என்ன? சாமி மிஞ்சி வந்தான் சாமி. சாமி எல்லாத்துக்கும் வராது. அந்த உடம்புலே தெய்வம் சுத்தபத்தமாக இருந்து குடியிருந்தாதான் சாமி வரும். சில ஊர்லாம் பார்த்தா மங்கு மங்குன்னு தவிர எதுக்கு ஆடணும்னு தெரியல. அன்னைக்கு 10 பேர் நம்மளால் ஆடும்போது ப்ரீரைஸ் போட்டவன் ஹிந்திக்காரன் அவன் ஆடிட்டேன். மங்கு மங்குன்னு ஆடினேன். இங்கே வாடா முண்டை, நீ எதுக்கு ஆடினேன்? எல்லாரும் ஆடுது, நானும் ஆடுது. ஏன் முண்டை அவங்க சாமி ஆட்டமுடா போடான்னு அப்புறம் பூரியை தூக்கிட்டு போயிட்டேன். நான் பார்க்காத சாமியெல்லாம் கிடையாது. என்னப்பு காசு கொடுக்குறீங்களா? வாங்கப்போ, நல்லா இருப்பியப்பு, பண பொட்டி. கோவானூர் ஈனா மாசானம் என்ற கருத்தராசா எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் 501 அன்பளிப்பு அளிக்கிறார்கள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. இருக்க ஃபைனான்ஸ் குறையுதே, ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு 300 தரேன். ஃபைனான்ஸு பயிலுக்கட்டா சும்மாவா? அம்மா நீ 1 கோடி ரூபா கொடுத்துட்ட. ஏன்னா அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை பார்க்கணும். பப்பு டான்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க. ராசபாட்டு வரும்போதெல்லாம் பயந்த கோளரோட வர அடே இருங்கடா. நம்ம ஊரில் டீ கடையே இல்லையாப்பா? இருக்கா? நாளை காலையில் நீ தான் கோடீஸ்வரன். 1 லிட்டர் பாலில் 5 லிட்டர் தண்ணியை கலந்து அடிச்சு விடுவேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் 5000 பேர் கூட்டம். டீ கடைக்காரர் தெரியாமல் 5 லிட்டர் பால் வாங்கிட்டார். நான் போய் சொன்னேன், என்ன ஏதாவது பண்ணி விடுனேன். பக்கத்தில் ஊரணியில் ஓசை போட்டேன். ஓசை போட்டு மோட்டரில் அடித்து 15 லிட்டரு காலையில் வாக்குறேன். 3 லட்ச ரூபா லாபம் பண்ணேன். அதை நம்மால் ஊரம் தூக்கத்துலையும் போதையிலையும் குடிச்சுவிட்டு ஆர்லி சேர்த்தீங்களா? அப்பேன் பசியை போக்கக்கூடியது யாருன்னா தாய்மார்கள் தான். அதுகளை தான் தெரியும். உடனே கைதட்டிடுவில எந்த வீட்டில் வடிச்சு வைக்கிற பூரம் புருஷன் பூரா இங்கேருந்து ஃபோன் அடிக்கிற சிவகங்கைக்கு, எங்கே வரும்போது ப்ரேயர் ரைஸையும் புரட்டா வாங்கிட்டு வாங்க. ஏன்டி நீ சோறு காய்ச்சல? டயர்டாக இருக்கியா? 100 நாள் விலையில் புலந்து தள்ளினே. எத்தனை வீட்டில் பார்த்துருக்கேன். போவோம் ஆம்பளையால் ஊரம் பாவாடையை நெஞ்சு கட்டிக்கிட்டு அவன் துணி துவைக்கிறேன். அப்படி தான் ஒரு வீட்டில் கேட்டேன், ஏனே பாவாடையை கட்டி துவைக்கிறேன்? அப்போ தானே வெளியில் பார்க்குறவங்களுக்கு என் பொண்டாட்டியும் தெரியும், நான் முதுவை திருப்பிக்கிறேன். என்னத்த சொல்ல. ஆண்களுக்கு மரியாதை இருந்தது 1995 முடிஞ்சு. யாரோ அனுபவப்பட்டிருக்க. விசில் அடிக்கிறீன்னா உனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டம்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பத்தா காலந்தேன். எங்கள் ஐயாலாம் கோடாங்கி முனியாண்டி எங்கள் ஐயா வேறு. எங்கள் அப்பத்தா வேறு பட்டு கிளவி செம்ம பிகர். எங்கள் அப்பத்தா இப்போ அந்த கிளவி இருக்கானே, அந்த கிளவிக்கு பிறந்தவந்தே. ஆனால் எங்கள் அப்பத்தா 13 பிள்ளைய பத்திருக்கு. வெரி வெரி டேஞ்சர் பொம்பளை. என்ன அதே வேலையாக இருந்திருப்பாங்களோ? வேலையை அதான் கெடையை அங்கே வயக்காட்டில் அமர்த்த வீட்டில் இங்கே கடை அமர்த்திருக்கேன். 13 உள்ள பத்திருக்கு. சாகும்போது சொன்னுச்சு, 13 உள்ள பத்தேன் உங்கள் ஐயா தொல்லை தாங்க முடியாமல் அதுலேயும் 7 பிள்ளைய கலைச்சிச்சான். ஆனால் இருனே ஏன்ட்ட வந்து சொல்லக்கூடாது, இந்த அதைப்பாடு இதப்பெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன ப்ரோ
பாட்டை பாடுறதுக்கு நான் முத்துச்சிருப்பியா இல்லை சூப்பர் சிங்கர் கச்சேரியா? இயலிசை நாடகம், பேச்சு இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். நீ இங்கே இருக்காத, வீட்டில் போயிரு. நல்லா இருப்பவனே கும்புறேன். நீனா அண்ணன் எனக்கு என்னை பார்த்தா உனக்கு சவராஷ்டிரக்காரன் மாதிரி தெரியுதா? நான் சிவசங்க மாவட்டம் தான் ப்ரோ. ஒரு பாட்டை போட்டு இப்போ மொத்தத்தையும் ஆஃப் பண்ண போகிறேன். எக்கோ வச்சு சார் போய் இவங்க வேற தீக்குளிச்சிய மாதிரி உட்காந்துருக்காங்க. நல்லா சிரிங்கடா. எவனுமே கலர் இல்லையாடா? பொண்ணு அமையிறது கஷ்டம்டா. கல்யாணம் பண்ணாத ஆளுதான் கைதுக்கு. நீ இன்னொரு கொண்டாடிக்கு ரெடி பண்ற, இந்த ஆண்ற, அது மட்டும் உணர்ச்சி நக்கறியா? ஹலோ 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 காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் மருதருவர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. சேர்வராம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் சேர்வராம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. முக்குளத்தோர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. மருதுருவர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. அவன் தெய்வீக திருமகன் தேவரையா பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. அவன் தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. சார் போச்சு இன்னும் கொஞ்சம். என் தம்பிகளை இப்படித்தான் கோல் பண்ணுவேன். ஹலோ சார் போய் இப்போ மட்டும் செம்மேண்டு ஒரு 500 ரூபா தரமாட்டேன். கஞ்ச பய எங்கள் அண்ணே உண்மையிலே கோவான ஒரு கிராமத்துக்கு அன்புக்காக வந்தேன். எங்கள் அண்ணன் சொன்னவனே கொடுக்குது. நீ தான் அப்பா அண்ணே. ஆர்மியா துப்பாக்கிலாம் வச்சிருக்கியா? இருக்கு. போடு 500. கோவனூர் சென்ற செல்வம் அவர்கள் ஆர்மி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 501 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நன்றி நன்றி அருமை உறவுகளே. சார் போய் எக்கோ கொஞ்சம் பேசாரு. சார் போய் நல்லா ஹலோ 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 தூக்கும் கயர் காத்திருக்க மருதொரு பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டும் பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டும் பிரிந்தாரையா ரோசா. மருதொருவ நம்மை விட்டு
கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதிருவார் மறந்தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர கோபானூர் முக்குளத்தர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுரவ அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா பாடி வரும் இந்த உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுரவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராஜா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுரவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலநாச்சியா நம்மை விட்டும் பிரிந்தாரையா ரோசா தெய்வீக திருமகன் உணாமுத்து ராமலிங்க தேவரையா நம்மை விட்டும் பிரிந்தாரையா ரோசா தூத்துக்குடி மீனா கேப்ஸ் ஆர் முருகன் கண்டனர்சர்ஸ் ஆர் ஐயப்ப ராஜா எம் கார்த்திக் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 301 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். இன்னும் 200 அங்க அந்த 200 எப்படியாவது வாங்கிட்டு வா சித்தப்பாய் 200 போட்ட ஏன்னா நண்பனுக்கு நம்பி இன்னைக்கு ஒரு அடி நிலத்தை யாரும் ஊருக்குள்ள விட்டு கொடுக்கறது இல்லை ஓசி கணேஷ் போல எவனும் கொடுக்க மாட்டேன் ஆனால் கட்டப்பமும் சகோதரன் பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து ஊமத்துறை பார்த்தார் வெள்ளைக்காரன் நம்மளை சுத்துறானே நம்ம யாரு காப்பாற்றுவாய் அப்போ எத்தனையோ மன்னர்கள்லாம் ஆண்டு கொண்டு இருந்தார் அப்போ ஓடியாந்தார் சிவகங்கையை நோக்கி சின்ன மருது பெரிய மருது நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் அப்பத்தான் ஊமத்துறையை பின்தொடர்ந்து வந்த வெள்ளைக்காரே சிவகங்கை அரண்மனையில் சின்ன மருது பெரிய மருது கேட்டாங்க சின்ன மருது பெரிய மருது அவர்களே உங்களுக்கு எனக்கும் சண்டை கிடையாது ஊமத்துறையை வெளியே அனுப்பு அப்பத்தான் சின்ன மருதும் பெரிய மருதும் சொன்னாங்களாம் நம்பி வந்தவங்களை வாழை வச்சு காப்பாற்றி தாண்ட அந்த அகமுடியா வம்சத்துக்கு பழக்கம் எறா வாழை அப்படின்னு நண்பனுக்காக உயிரை கொடுத்தாங்க அப்போ கூட தூக்கு கயிறு 2 கயிறு தொங்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு பெரிய வீரனை எங்களை கொல்ல முடியாதுரா கடைசியா இந்த கயிறு எங்களை கொல்லுது நீ ஒரு வீரன் தாண்டு முத்தமிட்டாங்களா 2 பேர் அப்படியாப்பட்ட இந்த அகமுடியார் வம்சத்தில் இந்த கோவான கிராமத்துக்கு நான் வந்ததை நினைத்து புண்ணிய பூமி மக்களை பாதம் தொட்டு வணங்குறேன் எம்கேஆர் எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியலடா நம்மள அத்தனை பேருமே பாட்டத்தையும் இப்போ போட்டேன் பண்ண இந்தி பாட்டா பண்ணேன் நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு என்னை பொண்டாட்டி மாதிரி பார்ப்பேன் எப்போ தெரியாமல் வாங்கி விட்டேன் உனக்கு ஒரு கும்பிடு ஓசுக்கு ஒரு கும்பிடு போகிறாங்க என் அண்ணன் தம்பிகள் அதே மாதிரி இந்த சிவகங்கை மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது சிவகங்கை சீமை என்றால் வீர விளையாட்டுக்கும் வீரத்துக்கும் பேர் போன நாடு சிவகங்கை எதுக்குடா இங்கே கத்துறாங்க டூர் போகிறாங்களா கத்து எம்கேஆர் பயலுகடா குடூரம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் என்னை பொறுத்தளவு வீரமங்கை வேலுநாச்சியா மாதிரி அப்படி இருக்கணும் அதனால தான் இப்போ தண்ணியை போட்ட புருஷனை புறம் பொழந்து எடுக்குது முதல்ல எங்கள் ஆத்தாமார்கள்லாம் அப்போல்லாம் ஃபேமஸ் நம்ம மாவட்டத்தில் என்னென்னா சாராயம் தான் சாராயத்தை போட்டு வந்து பொண்டாட்டியை கூப்பிடாரு ஏ பூச்சி இங்கே வாடி என்ன மொத்தம் கருவாடு உரிக்காமல் இருக்க இருங்க அசந்துட்டேன் என்னடையும் மொத்தம் அசந்த 2 அறை போய் சிவத்தை கட்டி பிடிச்சி ஒப்பு வச்சுட்டு முக்காடை போட்டு வந்துடும் மறுபடியும் குடும்பம் நடத்தும் இப்போ புருஷன் அடித்த சரகுக்கு போனால் இங்கே வா சத்துன்னு அடிப்பேன் வீட்டுக்குள்ளே போய் பேண்ட் சட்டையை மாட்டிட்டு வந்து
ஏன்னா அது கராத்தில் பெல்ட் வாங்கியிருக்கு, முண்டை அவனுக்கு தெரியாது. விட்டுக்கிட்டு அடிச்சா கதறுவேன், கட்டிலுக்கிட்டலாம் நெளிஞ்சு கிரைண்டரோட தூக்கிட்டு ஓடி. பெண்கள் இந்நாட்டினுடைய கண்கள், ஆண்கள் எவ்வளவு வீரமோ அதே மாதிரி என் வீர தமிழச்சிகள் வீரத்தையும் பாராட்டுகிறேன். அடி வாங்கியிருப்பாங்க இவ்வளோ. ஏன் கல்யாணம் ஆகலை? யார் கல்யாணம் ஆகலை? வயசு என்னென்ன இங்கே வாங்க. பேசாமல் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நான் பொம்பளை புரோக்கராக போகிறேன். நிறைய பேர் ஏன்ட்டே வந்து கேட்குறாங்க. ஒருத்தெல்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு, அண்ணே உங்கள் நாடகம் நான் விரும்பி பார்ப்பேனே. என்னப்பாண்டே? 37 வயசு ஆச்சுனே, எதுவும் அமையலை. உங்கள் ஊர் பக்கம் செகநட்டில் ஏதாவது இருக்குமானே? செகநட்னா 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் வரைக்கும் வந்துட்டாங்க. ஏதாவது அமைச்சு உடனே உனக்கு 2 லட்ச ரூபா கூட கமிஷன் வாங்கிக்கிட்டேன். நான் புரோக்கர் கிடையாது, நான் நாடகத்தில் பப்புன்னு போகிறேன். ஏன் பிள்ளை இல்லை? அவன் யாரா சொத்து ஊற்றி போயுமே கூச்சுக்கிட்டு வளச்சுருட்டும் எங்க அகமுடைய வளர்த்த கால வலதுகம் பச்சாக்குது, இடுப்பு முறுக்குது. இந்த சேர்வர்மைய வளர்த்த மாடு இலதுகம் பச்சாக்குது. அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன், அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரே சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா இந்த கோவானூர் சேர்வார் மையம் வளர்த்த மாடு 2 கொம்புல பூதம் தெரியுதுடா. அவன் தாண்டா அந்த காலை. சூப்பர் சூப்பர். அப்படியா அவன் விசில் அடிக்கிறான் பாடுறா. வருங்காலத்தில் பயங்கரமாக வரீங்க மிஸ்டர் லகுடு. அருமையாக பிள்ளை வளர்த்துருக்கத்தா விசில் அடிக்கிறேன், நல்லா அடிப்பேன் போப்பா. இந்த பயலுக்கு எப்படியும் 1 லட்சம் செலவழிச்சிருப்பீங்களே பள்ளிக்கூடம் படிக்க. அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால தான் இன்னைக்கு உலக நாடுகளை பயமுறுத்தலே ஒரு தமிழே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் அப்துல் கலாம் மாதிரி ஆளுகள்லாம் இந்த கோவானூருக்கெல்லாம் வந்திருந்தா அவர் எழுதி வச்சு செத்துருவார். அவரும் பேசியிருப்பார். 2 வயது எந்திரிச்சு இடியப்பம் கப்ளிங்கிட்டு இருப்பேன், போய் அங்கிட்டு குட்டியை சோத்த நாட்டி நாட்டுக்கு சேர்த்திருப்பார். ஆனால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், அவர் தான் சொன்னார், நான் செத்து போனால் என்னையா, என் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இளைஞனும் அப்துல் கலாம் தாயா அப்படின்னு சொன்னார். இளைஞர் கையில் தான் இருக்குன்னு சொன்னார். அம்மா இளைஞர் கையில் தான் 12 மணிக்கு மேலே இருக்குது. சீரட்டு, கணேஷ் போயில, பூலிப்பூ, கப்பு தண்ணி, சைடிஸ் இல்லைன்னா கம்பு கூட்டம் மோந்து வாக்குறேன். நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்கள் பூரா நம்ம சௌரியத்துக்கு காலித்தனம் பண்ணிக்கிட்டு தண்ணி அடிக்கிறோமே, பொம்பளையால் அடிச்சிச்சுன்னா நிலைமை என்னாகும்? ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் தண்ணி அடித்தா என்னாகும்? இவன் என்னடி கோத்தாண்டுவேன், அது சேலையை தூக்கிட்டு என்னடா உம்மா பிள்ளைய உரம் என் அம்மா ஏன் ஐயா ஏன் ஆத்தான்னு கத்திக்கிட்டு கிடக்கணும். ஆனால் குடும்பத்தில் பிள்ளை வளர்ப்பதும் புருஷனை காப்பதும் வீட்டை காப்பதும் பெண்களை தவிர யாராலும் முடியாது என்பதை சொல்கிறேன். ஆமாம், பொய் டெய்லி நீ தானே பிள்ளைகளை கால் கழுவி விடுற. வெளியே இருந்தவனே இந்த பிள்ளையை தூக்கிட்டு போடி, அது எவ்வளோ கஷ்டப்படுதுங்க. உன் சட்டியை துவைக்கிறதுக்கே அதுக்கு செலவு வைக்கணும். அதில் எவ்வளோ கசடுகள் மயிர்கள். தென்பாண்டி ராமேஸ்வரம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுறேன். தென்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி, தென்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி, எத்தனை பாண்டி ஊர்ல இருந்து யாருக்கும் தெரியல, எத்தனை பாண்டி ஊர்ல இருந்து யாருக்கும் தெரியல. ஏவுகணை நாயகனை சொன்னா போதும் உலக நாடு ஊரா மிரளுதடா. அவர் யாரு என்ன சொல்லுதங்க, பேரு என்ன சொல்லுதங்க, ஞானத்தங்கம். தமிழ்நாட்டில ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற ஊர்ல பேக்கரம்புள்ள பிறந்தாரா ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை கோவானூர் மேடையில கொஞ்ச நேரம் பாடுதங்க. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம்.
படுத்திருப்பது பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். இந்த உலக நாடுக பூரா ஒரு தமிழனை பார்த்து பயப்படுதுன்னா அவர்தான் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இந்த உலகம் உள்ளவரை உங்களுடைய புகழை எந்த மாநிலம் இந்தியா நாடு மறந்தால் இந்த தமிழன் சாகு வரை மறக்க மாட்டோம் அப்துல் கலாம் ஐயாவை. அப்துல் கலாம் கொலை ஓட்டான் பாரு, அவன் தாண்டா பொங்கச்சோறு பயலு. அப்துல் கலாம் ஐயா எத்தனை சாதித்தார்? அப்துல் கலாம் ஐயா என்னையா செஞ்சார்? தம்பி சின்ன பையல யாராவது சொல்லுங்கப்பா. என்னப்பா வெடி வச்சாருன்ட்டேன். அதே ராக்கெட்டா? ஆமாம், ராக்கெட்டு, புசுவானம், தர சக்கரம், சிவாஜி அந்த பெண்டில் இருக்க வெடிக்கடை அவர் கடை தானே. தெரியல. இதுவே இவங்கிட்ட கேளு, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, டீ செலவு மட்டும் எப்படி 20,000 தாண்டணும். அந்த ஐயனாரும் உன் கூட இருக்கணும். என்னப்பா அட்டையை பிச்சுட்டு வந்துட்ட? இது நீ தாலுகா ஆஃபீஸில் கொடுக்குற மனு மாதிரியே தெரியுது. கண்டாங்கிப்பட்டி ராமசாமி, கோனார் வகையரா, வசந்தகுமார், மந்தக்காலை சார்பாக விஜயகாந்த் ஐயா பாட்டு பாட சொன்னியாப்பா? உனக்காக பாடுறேன் தங்கம். கேப்டனுடைய பாடலை நான் தட்டன், நீ எதுக்கிட்ட உனச்சு வச்சப்பட்ட? அப்போ 300 ரூபா விடு. ஏவுகணை நாயகன் இரு, நான் கேட்கறதுக்கு நான் என்ன ஒன்றும் இல்லாதவனா? எங்கள் அண்ணன் தம்பி பூரா சொந்த வந்தேன், அவ்வளோதான். நான் ரசிகர்லாம் சொல்ல மாட்டேன். இருப்பு வந்து குஜராத்தில் இருக்கேன். ஏன்டா இந்த சித்திரை வருத்துறேன்? இருப்பு பொறுப்புன்னுக்கிட்டு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ கோவானூரில் பிறந்துட்டு கொஞ்சம் வயசானா செய்தி விடி வத்த வைப்போம். கணேஷ் போல அப்பா ஓடுறாரு, அதை போட்டு பார்ப்போன்னு இருந்தேன்னா கண்டங்கர். ஆனால் படிக்கணும், படிப்பு அவசியம் ஐயா. மொட்டநாக்கு முண்டை கண்டாங்கி வட்டிக்கு கந்த கண்டின்ட்டேன். பாப்பா என்னடா மருதமணி மாதிரியே இருக்காங்க எல்லாரும், பூரா அவன் மாத்துறது. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சமீபத்தில் ஒரு போர் தொடுத்தாங்க. யார் போர் ஓட்டேன்? அழகுசாமி போர் ஓட்டேன், அவன் ஜுப்பையா பிஞ்சக்காட்டில் ஓட்டேன்னு சொல்லக்கூடாது. பாகிஸ்தான் போர் தொடுத்தது. பாகிஸ்தான் போர் தொடுத்தது அவர்களை பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் தான். நமக்கு அவர்களுக்கு எந்த எதிரியும் கிடையாது, சண்டையும் கிடையாது. அது நாட்டுக்கு நாடு சண்டை. அப்போ பாகிஸ்தான் போர் தொடுக்கும் போது இந்தியாவை பார்த்து பாகிஸ்தான் பயப்படல, தமிழ்நாட்டை பார்த்தேன் பயந்தார். ஏன் காசை வெட்டி போட்டுருவாங்கன்னா? கிடையாது. தமிழ்நாட்டை பார்த்து பயந்தது காரணம், தமிழகத்தில் பிறந்த ஒரே ஒரு தமிழனை பார்த்து பயந்தது பாகிஸ்தான். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரை போன்று இளைய சமுதாயம்லாம் வரணும். ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா இவங்க அழகாக கண்டுபிடிக்கிறாங்க. சரக்கில் செவனப்பை ஊற்றி குடித்தா கேஸ்ட்ரபுள்ன்றேன், பூரா டாக்டர் ஆகிட்டாங்க. தலைவலி கேட்டால் ரம்மு போடுன்றேன். ஒன்றுக்கு அடப்பாக இருக்குன்னா 2 பீரை போடு 1.5 கிலோமீட்டருக்கு அடிக்க முடியேன் ஒன்றுக்கு. அவர் என்ன கண்டுபிடிச்சு சொன்னாங்க? பூரா என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடம் காலேஜுக்கு போகும்போதே இடம் பிடிச்சிடுறேன். இந்த பிள்ளை எனக்கு, அந்த பிள்ளை எனக்கு, மாட்டியாவாரி மாதிரி. ஆனால் இன்னும் வருங்காலத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு அட்வான்ஸ் பண்ணாதே அதை கல்யாணம் பண்ண முடியும். பூரா பொண்ணு கிடைக்காம சிவகங்கை பஸ் ஸ்டாண்டெலாம் பூரா மண்டை பெருஞ்சு திடுறேன், பேயாத்துறேன். அக்க ஐயோ கொடுமை. அந்த அண்ணனுக்காக ஒரு பாட்டு பாடுவான். சரிதானே? ஹலோ ஓகே வை. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே,
மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? எங்க கேப்டனாம் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? எங்க கேப்டனாம் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த தமிழர்களே, பனி துளிய போல குணம் படைத்த சிவகங்கை மாவட்ட இளைஞர்களே. நன்றிங்க. அவ்வளவுதான். கேப்டன் ஐயாவை தினசரி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தம்பி காதம் தூவம். நன்றி. அம்பளிப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. நோட்டீஸை படிப்போம், அப்புறமேலு கருப்பேன் ஐயனார்லாம் இங்கே ஆடும். சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை வட்டம் கோவானூர் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சுந்தரவள்ளி அம்மன், குண்டுமணி அம்மன், கலனி உடைய ஐயனாரு, ஸ்ரீ திருவெட்ட ஐயனார் கிராம தெய்வங்களின் முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கோவானூர் கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை ஒன்றுபட்டு இங்கே மேடைகளை நடத்தினாலும் அதற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய சிவகங்கை காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் நிறையா வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த நாடகம் என்ன நாடகம் என்றால் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகா. பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா? எம்ஏ படிச்சா எதுக்கு இந்த குட்டி சோதனை படுத்து கிடக்கு? அவங்க ஆத்தாப்பே இன்சியில் எம்ஏ ப்ரோ ஒரு ஓட்டில் போச்சு பொத்து. இவர் எமோஷன் ஆகிறார். எம்ஏ படிச்சிருக்காங்களா? எம்ஏ படித்தா எதுக்கு பழுவுக்கிட்டே போய் இப்படி தடவிக்கிட்டு இருக்கு? இந்நேரம் போய் பேங்கில் வேலை வாக்கு நம்ம எல்லாரும் லோனு கட்டாமல் செருப்பிட்டு அடிக்கேன். அவன் பாரு கேள்வி எச்சித்து போகிறதுக்கு தயாராகிறேன். விலங்கா பையடா அவன். அண்ணே 4 கேன் எடுத்து வச்சிருக்காருண்ணே. 4 கேன் வேணாம், வாலியை தூக்கிட்டு வா, 12 லிட்டர் வாலியை. குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர் ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, உடம்பிலும் சரி குணத்திலும் சரி திங்கிறதும் சரி. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் விட்டேன். ஹோட்டல் தோசைக்கல்லாம் நெளிச்சிருக்கேன். பெருங்கொண்ட தின்னி குதிமையை அப்படி ராஸ்கள் ஆம்புலேட்டு தின்றது இல்லாமல் 7 முட்டையை சட்டப்பள்ளியில் அள்ளி போட்டு வந்திருக்கேன். உன்னை வச்சுக்கிட்டு நாடகம் பேசுகிறது என் வயக்காட்டை பற்றி தெருவில் தெரியுதா? என் அன்பு தம்பி உண்மையிலே ஒரு வெகுலி. ஆள் பார்க்கத்தான் அப்படி இருப்பேன். 12 ஏக்கர் ஒரு ஆளை வரப்போட்டுற மாதிரி. 2வது படிக்கிற வயர் 2 அரை அரைஞ்சுட்டேன். என்கிட்ட வந்து ஆளை சேர அவனை அடிப்புன்றேன். இடியட். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண் பாடல். உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்ன துய தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்ன துய தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா.
வெட்டி பையன் என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு, தட்டு கெட்ட தந்தையும் உண்டு, கூறு கெட்ட தந்தையும் உண்டு, கேடு கெட்ட தந்தையும் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா. பொன்ன போலாத்தா என்ன பெத்தும் போட்டா, நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது, சொன்ன கதை தீராது, சொல்லி சொல்லி ஆறாது. சொன்ன கதை தீராது. போலாத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா. கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. கோவானை சேர்ந்த எஸ் சேனாமுருகன் அவர்கள் எம்பிடிஸ் ஓட்டுநர் பெட்டிக்க ஆர்மணி சக்கரவர்த்தி அவர்களுக்கு, மணிகண்டன் அவர்களுக்கு 201 அன்பளை பாடுகிறார்கள். நன்றி நன்றி. எது கத்துறாங்க? மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகமத்துவான், கோடகிரி குமரன், பாசத்துக்குரிய அன்பு அண்ணா, மண்டையில் மசூரில் ஆட்டால் நங்கு நங்குன்னு அடிப்பேன். மண்டை பயிலுக்கட்டா கொடூர மாட்டா. பொம்பளையாளு கூட நல்லா பார்த்துக்கங்க தாய். அவன் மண்டையில் முழிச்சிங்கன்னா லோனு தள்ளுபடியா. இவன் இந்த மசூரோட இவன் பண்ண வேலை தெரியாதா? 20 வயசுலேயே மசூர் இல்லையா? இப்போ மசூர் வச்சுக்கிட்டு ஆள் நல்லா இருக்கவனுக்கே பொண்ணு கிடைக்கல. இவன் ஒவ்வொரு ஊராக போயிருக்கேன். எல்லா பிள்ளையும் சொன்னது, மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, மசூர் இல்லை. இவன் மெட்ராஸுக்கு போய் மசூரை தச்சு டோப் மண்டையை மாட்டிக்கிட்டு முண்டை ட்ராய்டரில் போயிருக்காங்க. ட்ராய்டருக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்கேன், நான் முன்னாடி உட்காந்துருப்பேன், இன்ஜினில் தான் உட்காரவன்ருக்கேன். பொண்ணு வாக்க போயிட்டாங்க. ட்ராய்டரி ஏற்கனவே நங்கு நங்குன்னு தான் போகும். விங்கு 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 விங்குன்னு விங்கு விங்குன்னு குதிச்சிருக்கு. ஒட்டுன டோப் மசூர் பிடுங்கிருச்சு. பிடுங்கினவே தலைவன் விளக்கண்ணையை மண்டையில் தடவி பல வளம்னு தெரிஞ்சால் பொண்ணு கண்ணு கூசும், அதோட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு லைன் பண்ணிடலாம் அப்படின்னு போய் வெக்கப்பட்டுக்கிட்டு திண்ணையிலேயே உட்காந்துருக்கேன். ஏய் நீ பேச விடுற, இல்லைன்னா நீ பேசு, அவனுக்கு தான் தெரியும் டொங்காஸ். சரின்னு திண்ணையிலே உட்காந்துருக்காங்க. பொண்ணு எல்லாத்தையும் போய் டீ கொடுத்துருக்கு. இவர்கிட்ட போய் காப்பி கொடுக்கும்போது விருட்டுன்னு இழுத்துருக்கு. என் மண்டையை பார்த்துட்டு உள்ளே வந்து அம்மாட்ட கேட்டிருக்கு, மாப்பிள்ளை யாருமா? இந்த வெளியே உட்காந்துக்காம்பார் ஒரு அம்மி மாதிரி, அந்த ஆம மண்டை அவன் தான். நான் அவரை கொட்டா உறவுல நினச்சேன் அப்படின்ட்டு திருப்பி மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை சேலையெல்லாம் அவுத்து போட்டு அழுதுருக்கு. இவன் உள்ளே போய் காலை பிடிச்சிட்டு விடலையா, நீங்கள் என்னை கட்டலைன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே மண்ணெண்ணெய் ஊற்றி தீய கொளிப்பேன். ஏழை தர்த்தினை முடிச்ச பையன். யாரன்னா அவனுக்கு தானே தெரியும் அந்த வேதனை. கப்ளிங் மண்டைக்கா இப்போ மிருதங்க வாசிப்பேன். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான், கோடைகிடி குமரன், கோயில்பட்டியை சேர்ந்த என அன்பு அண்ணன் செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வம் அடிச்சு விடுப்பா. பத்தலைன்னு நினைச்சீங்கன்னா சிவகங்கை பஜாரில் போய் அடிச்சுட்டு வா போதும். பலவாத்திய மன்னன்
பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பண்ணன், புதுக்கோட்டையை சேர்ந்த மீன்ராஜ் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். Come on boys, come on. தலைவா தலை எங்க இருந்த தலைவா? அருமையான அடி. ஆனால் நம்மெல்லாம் நினைக்கிறேன் கேரளாவிலேருந்து கூட்டு வந்தாத்தையும் ஊருக்கு பெருமைன்னு. கேரளாவிலேருந்து வர்றாங்கப்பா, பொம்பளை உரம் வெள்ளை சேலை, ஆம்பளை உரம் வெள்ளை சேஷ்டியோடு வர்றாங்க, கேதம் கேட்குற மாதிரி. அவங்க மேலே வந்து சண்டை மேளமா, ஏய் இருமுண்டை உடுக்கடிக்கு சொன்னால் வித நெல் வாங்குற அடி அடிச்சுக்கிருக்கேன். கேரளாவிலேருந்து வருவாங்க, அவங்க பேர் வந்து சண்டை மேளம். நமக்குள்ளேயே உள்ளூரில் சண்டையில் தூட்டு போயிடுவேன். சண்டை மேளமாவது பரவாயில்ல. இன்னொன்று இருக்கிற நாசி சோளா, அதில் என்ன மிளகாத்தூள், உளுந்தம் பருப்பு தூள்லாம் போட்டு அடிக்கிறாங்க. டம்முன்னு அன்னைக்கு அடித்து கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை மூஞ்சி ஊரம் பவுட்ரு மூடிட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறேன், பொண்ணா காணாம். புகையில் அவன் லவர் வந்து என்ஃபீல்டில் கூட்டு போயிட்டேன். அப்புறம் இவங்களை போட்டு அவன் விழுந்து கடிச்சு பெரிய எதனே கடிச்சாங்க. ஆனால் கோவானூர் கிராமத்தில் முளைப்பாரிக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணிய மேளத்துக்கு 200 ரூபாய்க்கு ரொம்ப தீவாரணை காட்டின மாதிரி வர்றிய என்ன? எஸ்எம் காங்கிரட் குரூப் வாடகைக்கு இந்நேரத்தில் வாடகைக்கு எடுத்து நான் என்ன செய்ய? எங்க அண்ணன் தான். எஸ்எம் காங்கிரட் குரூப் வாடகைக்கு எம் மோகன் கான்ட்ராக்ட் கார், எம் சிவா பில்லர் காங்கிரட், எர்த் பீம் காங்கிரட், லிண்டல் காங்கிரட், மொத்தத்தில் வீட்டுக்கு காங்கிரட்னு முடி. லிண்டலு கக்கூசு நீ வச்சுக்கிட்டு நான் எங்கள் அண்ணன் தான் அப்படி இருக்கு பாப்பா, பணம் பொட்டி வா, நீ நல்லா இருக்கணும். அந்த ஐயனாரும் உனக்கு நீரு கசிவு இல்லாமல் செய்யணும். எம்கேஆர் எங்கள் அண்ணன் அன்பகத்திற்காக கோவானூரை சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் பிஏபிஎல் கோவானூர் கிராமத்தின் சார்பாக 2001 அன்பில் பகிர்கிறார்கள். மணிகண்டே வழக்கறிஞ ஐயா, நன்றிங்கய்யா. 2001 நன்றிங்கய்யா. கோவானூர் கிராமத்தின் சார்பாக எம்கேஆர் அன்பலயத்திற்கு 1001 அன்பில் பகிர்கிறார்கள். நன்றி நன்றி. பொம்பளை எல்லாம் தோடு கூட கலட்டுங்கத்தா. இந்த கூத்தாடினாத்தேன் இந்த அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் கஞ்சி ஊற்ற முடியும். நான் ஒன்றும் கோடீஸ்வரன் மயெல்லாம் கிடையாது. அம்பளிப்பு வாரி வழங்கக்கூடிய இந்த கோவானூரில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, மறக்க மாட்டேன். இங்கே வந்திருக்கின்ற தாள கலைஞர்கள் உலகத்திலேயே குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். குழந்தை இல்லாத உறவுக்கெல்லாம் காளிமுனி அருளோடு, அந்த 18ஆம் படி அருளோடு குழந்தை கிடைக்கும். ஆனால் 12 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த தாள கலைஞர் அவங்க அம்மா அப்பா 27 வருஷமாக குழந்தையே இல்லையா. நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இவன் பிறந்தேன், அதனால இவன் பேர் நீலகண்டேன். நீண்ட நாளைக்கு அப்புறம் ஆண் குழந்தைய கண்டாங்களாம், நீலகண்டேன். கூப்பிட்றதுக்குள்ளே வண்டி தேவக்கோட்டைக்கு போயிடும் சிவகங்கையிலேருந்து. ஏன் நீலகண்டாண்டா அடுத்த ஸ்டாப் போயிடுறேன். பாப்பா அங்கே பொத்திக்கிட்டு இருப்ப பொம்மை மாதிரி, இங்கே வா, நீ புலந்த உழப்போ அங்கே வேணாம், இங்கே வா தம்பி. வாலிமை என் தம்பியை ஊரம் சாச்சி, அவர் நங்குன்னு அடிச்சாப்புல, இவன் கீழே புல்னு வாச்சியா, அவன் நீர்மலை அடி அடிச்சு கொண்டுட்டான். நீயே உன் திறமைய கோவானூர் மக்களுக்கு காட்டணும். ஐயனார் பொல்லாப்பய தெய்வம், போகும்போதே நீர் அடைச்சிக்கிறேன், அப்புறம் தாலி முக்கிய திரிவேன். ஹலோ, இந்த கம்பா கண்ட சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிசயமாயிரத்தையும் சிரிப்பேன். ஏற்கனவே ஒரு நீர் கெடுப்புலையே பாவா பத்தியா.
என்ன அதிசய போலா கசிக்க மயிறு ஏலே சரி பாடுனே எக்க வைடா. ஹலோ பாடுற பாட்டுக்கு சரியாக நீ போடணும். தாளம் லிரிக்ஸ் அந்த லாலி. ஏலே சிவங்களை விட்டா புதுக்கோட்டை பசதி ஏமா அங்கனே தெரியவே உடனே லாலி ஆண்டு ஒழுக்கமா போடு. ஏலே பாடவனுங்கடா நீ பாடுறா. இருமுடிதாங்கி ஏலே என்னை பாடவனுங்கடா. ஒரு மனதாகி சோதியர் சொன்னார் உன் ஜாதகத்தில் ஒரு கொலை விழுகும். ஆள் எப்படி இருப்பேன்ட்டேன் வலது பக்கம் இருப்பேன்ட்டேன். அப்படி ஒரு அளவு தான் ஏய் ஏலே முண்டை நீ டூட்டிக்கு வாடா மயிர் மேனே. உடனத்தை 3 பேரும் எவ்வளவுக்கு அடிச்சாங்க மூத்திரத்தை குடி புத்தி வரட்டும். பெருசா என்னமோ ஆங்காங்கில் வாங்கிட்டு வந்த மாதிரி வச்சிருப்பேன். 45 வருஷத்துக்கு முன்னாடி இரும்புல அடிச்சது இன்னும் கரையலை. டெய்லி 2500 வாங்குற ஒரு அளவு தான் நீளம் கண்டா. அண்ணே என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்னப்பா மூத்திரம் உப்பு வைக்கும்ண்ணே. லேசா மண்டை வெள்ளமும் சீனியும் போட்டுக்க. ஏலே நான் என்ன மனது தகுந்த டாக்டரா? பாட்டை பாடவனுங்கண்ணா. ஒரு மனதாகி பாடத்தோட சிரிப்பு வருதுடா. குருவனவே வந்தோம் இருமுடிதாங்கி எமனையும் வெல்லும் ஐயன் திருவடியை நாடி வந்தோ. மாலவோட போமா பாட்டு தானா முண்டை. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு நீ தாளம் போடுறா கூட சேர்ந்து பஜனை படிச்சுக்கிட்டு இருக்க. கல்லும் முள்ளும் காலுக்கு சாமியே சாமி சரணம். வாங்க நெய்த்தங்க கொண்டு வருவோம். ஏலே நீ போடுற மயிர்மனே. பள்ளிக்கட்டு சபரிமலை அந்த பாட்டுக்கு சோத்து போல் அடிக்கிறான் பாடுறா. மந்தையின் நீ பாடவே இல்லடா. மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா. மன்னவனி சிங்கத்தை போ நடை போடடா. ஒத்தையிலே இருந்தாலும் வெள்ளி நிலா கருக்காது சிந்திய வேதனை இது சத்திய சோதனை. நீ சிந்திய வேதனை இது சத்திய சோதனை. அருமையா போட்டேன். அடுத்த பாட்டுக்கு மாட்டிக்கிறேன். ஏதோ மோகம் என்ன போறானோ ஏதோ தாகம் நேத்து வர. இல்லை 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 அது இல்லை. எவனோ இந்த காமெடியை சொல்லி கொடுத்துருக்காங்க. வா இந்த கீழே போட சொன்னான் பாரு. அவன் பேரை மட்டும் சொல்லிடு. தம்பி லகடு நீங்க இங்க வாங்க மண்டி ஓடுங்க. வாழ்த்துக்கள். போ போட்டு தொலைஞ்சிட்ட போ. நீ நாளை காலையில் போய் நான் சொன்னோம்னா இளையராஜா போய் பாரு. வெறும் குத்து தான்டா. எப்போ பார்த்தாலும் பஜனை குத்தா குத்துறான்டா. கிண்ணியா கிண்ணியா கிண்ணியா. ஏழை ஓஞ்சிக்கு இங்கே வந்துருச்சுடா. இந்த பாப்பா மூச்சு விடாம வச்சிருக்குதுடா. ஆனால் மண்டை வெட்டு அள்ளிட்டத்தா யாரும் இல்லத்தா. அருமையான வெட்டு பழைய கதவாளி வெட்டு வெட்டியிருக்க. போதும் தா சாமி வரப்போகுது. இதில் பொம்பளை ஆளுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா சுற்றி முற்றி பார்க்கும். ஐயய்ய இவ பக்கத்தில் நம்ம உட்காந்தோம். இவ வரைஞ்சி கட்டி மங்கு மங்குன்னு தவுவாளே நம்ம வேற பிடிக்கணுமே அப்படின்னு நினைப்பிய. சாமி இருக்கா? இருக்கு. கூப்பிட்டா அந்த கருப்பனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த திருவேட்ட ஐயனாரு. ஹலோ
ஹலோ ஹலோ கோவானூர் கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. இந்த கோவானூர் சாமி ஊரா தத்துரமா விளையாடுதோ பாரையா. கோவானூர் கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. எங்க சாமி நின்றுதான் விளையாடுதோ பாரையா. இந்த சாமி ஊரா சொல்வாக்கு தப்பலையா. கள்ளிசரி கம்மாதாண்டா உடமரம் தாம்படுக்க. கள்ளிச்சேரி கம்மாதாண்டா ஓட மரந்தாம் படுக்க. கள்ளிசரி கம்மாதாண்டா உடமரம் தாம்படுக்க. கள்ளிசரி காளி முனியண்ணா. கள்ளிசரி காளி முனியண்ணா. கள்ளிசரி எல்லைய விட்டு கோவானூர் எல்லையில ஐயனார பார்க்கத்தான வந்துதானே நிக்கிறானையா. கள்ளிசரி கம்மாதாண்டா பெறகர தாம்படுக்க. ரோசாக்கார சாமிதானடா ஏன் காளி முனிய மக்களை காக்க வந்துட்டானடா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா அழகர் கோயில் எல்லைய விட்டு கோவானூருக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. கோவானூர் கிராமத்திலே சேரன்மைய ஆண்ட சாமி வீரம் குறையலையா. இந்த சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குது வாரையா. கோவானூரை சென்ற தீனா மூக்கன் அவர்கள் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 301 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். வர வர என்ன 200 குறைச்சு கொண்டு வரேன். நன்றி. யாருக்குப்பா? இபி ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள் கிராமத்தின் சார்பாக. இபி ஆனந்து எங்க காணா? இபி ஆனந்த் அண்ணே எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அது இருட்டடைஞ்சு கிடக்குவார். விதி டெஸ்டரை வச்சிருந்தா. இபி வயர்மேன் ஆனந்த் அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. ஆனந்த் அண்ணே தொடர்ந்து உன்னுடைய சேவையை செய்யினே. வாழ்த்துக்களை. ஒரு போஸ்ட் மரத்தில் ஏறி இறங்கினா 500 ரூபாய்க்கு குறையாமல் வாங்கு. அம்மா கொடுக்கலாம்ல. நம்ம ஏறி அடிக்க முடியுமா? உசுரை பனையை வச்சு வேலை செய்கிறது இபி தானே. மழைன்னு பாராமல் வெயில்னு பாராமல் அவ்வளோ ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்ன சொன்னாலும் என்னப்பா நகைச்சுவையாக எடுத்துக்கிறீங்க. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே இறுகிட்டானே இந்த குந்தாணி பையன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி பொம்பளையெல்லாம் நினைப்பிய அதுக்கு செல்ல பார்த்துருக்காது. வர்ற பிள்ளை நல்லா அழகான பிள்ளைய கூட்டு வந்திருப்பாங்க. கிடையாதே. ஒரு தொடை ஒன்று 90 கிலோ இல்லை உரிச்சு போட்டால் அந்த ஐயனார் கடாவட்டுக்கு குடும்பமே திங்கலாம். அந்தந்தண்டி முண்டையை கொண்டு வந்துட்டாங்க. விதி நான் என்ன செய்ய? அன்றைக்கெல்லாம் கட்டி பிடிக்கிறதுக்கு 2 லாரி எடுத்து சுற்றினே வண்டி டீசலில் நின்று வச்சு இறங்கி தான் போனேன். டிரைவர் அவ்வளோதான் செத்துட்டேன். கடைசியில் கட்டி பிடிச்சியான்னு? அப்பா கடைசியில் கட்டி பிடிச்சியா? கையை மட்டும் தொட்டு போயிட்டேன். சரி சரி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி பெருங்கொண்ட ஒரு டெல்லி கிரு மாடு திருச்சி முட்டப்பச்சி திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எத்தனை வயது
என்னமோ எந்திரியம் படத்துக்கு மியூசிக் போட்ட மாதிரி தான் இந்த வெண்ணமையன் கிரு கிரு கிருன்னுவார். காலையில் உளுந்த மடம் மட்டும் 8 கேளு உன்னை அரைகிறேன் 10 வாங்கி கொடுறான். நன்றி. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ள டாக்டர் சொன்னார், அதிக வெயிட் உள்ள பொருளை தூக்காதீங்க சார். அதனால இப்போ எங்கள் அண்ணன் வெயிட்டை குறைச்சிக்கிட்டேன். ஒரே ஒரு கேர்பனை மட்டும் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். என்கிட்ட கத்துறீங்க சரி, அண்ணே வரும்போது இப்படி கத்துனீங்கன்னா அது மூட் அவுட் ஆகி போயிடும். தயவு செய்து கத்திராதீங்க, ஏன்னா அது வந்து விளையாட்டு மாடு மாதிரிதான். அதனால் பொம்பளை புள்ள வரும், பொம்பளை புள்ள வரும், அக்கா தங்கச்சியை மாதிரி பாருங்கப்பா, ஏன்னா அது அத்தந்தண்டி பொம்பளை. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது பச்சேரி பச்சேரி மண் கண்டெடுத்த புவனேஸ்வரி ஆடியோஸ். பச்சேரி புவனேஸ்வரி எங்கே தெரியுமா? சூப்பர், உண்மையில கைதட்ட விடுவோம். அவன் தான்டா மனுஷன், தான் ரசித்தால் தான் இசையை மற்றவங்களை ரசிக்க வைக்க முடியும். சூப்பர்யா. புவனேஸ்வரி பச்சேரி என்ன சொன்னாலும் 100 தர மாட்டாங்களா? கோவானூரை சேர்ந்த ஈனா மாசானம் என்ற கருத்துராசா எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 அன்பளிப்பாக இருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் பிரசண்டா 200 தருது என்ன? நான் பாட்டு பாடுறேன், இந்த பாடிட்டேன். நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள். கோபானூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 3 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வாழ்த்து. அவன் வாட்டி இரிட்டாங்க, நம்ம போஸ்ட் மரத்துக்கு பெயிண்ட் அடிக்க வந்த மாதிரி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியான் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை பேர் பசியோடு வந்தாலும் பசியை போக்க என்னால் முடியும், இருக்க இருப்பிடமும் கொடுக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இதை முடிக்கிறேன். தந்தானே தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அடப்பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது நீ கைப்பது காலறியாது. மகனே மகனே காட்டுக்கு போய் வந்ததேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. ஆளாள கண்டா அடலுக்கு தகப்பா உனக்கு உண்டு, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம் உண்டு. ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ளு வரைக்கும். ஓ காலுக்கு சலங்கையிட்டு ஏ காலடிக்கு முதல் வணக்கம். ஓ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளை
இந்த பாடல் நாடக கலையோ மற்ற கலைகளுக்காக படித்த பாடல் அல்ல. உலகத்தில் இருக்க அத்தனை தமிழங்கள் செய்யக்கூடிய தொழிலும் மிகப்பெரிய ஒரு கலைதான். அதனால் அத்தனை தமிழர்களுக்கு இந்த பாடலை சமர்ப்பணம். ஹலோ எக்கோ சேர்த்து ஹலோ அண்ணே உனக்காக சாங் பாருங்க. ஹலோ ஹலோ என்ன ஏத்துப்பா ஹலோ ஹலோ 6 அடி உயரத்தில் அருபா புடி புருவத்தில் அனல் பறக்க ஆவேசமா வாராங்க மருதுருவர் வாராங்க வீரர்கள் மருதுருவர் வாராரு எங்கள் மாவீரர் மருதுருவர் வாராரு 6 அடி உயரத்தில் அருபா புடி புருவத்தில் அனல் பறக்க ஆவேசமா வாராங்க மருதுருவர் வாராங்க வீரர்கள் மருதுருவர் வாராரு எங்கள் மாவீரர்கள் மருதுருவர் வாராரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு வீரர் மருதுருவர் வாராங்க எங்கள் மாவீர மருதுருவர் வாராங்க. 6 அடி உயரத்துல அருவா புடி புருவத்துல ஆவேசம் பறக்க வராரு மருதுருவர் வராரு. குதிரையில ஏறிக்கிட்டு சிவகங்கை மாவட்டம் வாராங்க குதிரையில ஏறிக்கிட்டு வேட்டையாட வாராங்க வீரர்கள் மருதுருவர் வாராங்க எங்க அகமுடைய வம்சத்தில வராங்க 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனுபறக்க ஆவேசமா வாராங்க வீரர்கள் மருதுருவர் வாராங்க எங்கள் மாவீரர்கள் மருதுருவர் வாராங்க. தம்பி எக்கோ இன்னர் லைட் ஆயிடுச்சு எக்கோ இன்னர் லைட் ஆயிடுச்சு. வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க கட்டுடாத தேகம் தம்பி தடதடக்கும் வேகம் மருது கைய வீசி நடந்தா எதிர்காத்து கூட கிளியும் வெட்டருவா வீச அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க கடல் தேசம் ஆகாயம் அனைத்தும் தாண்டி அழியாத புகழாக வாழும் பாண்டி அழியாத உரிமை போரில் நடை போட்டு தயராமல் மருது பாண்டி ஆகாயம் கடல் தேசம் அனைத்தும் தாண்டி அழியாத புகழாக வாழும் பாண்டி ஆகார சுதியான உரிமை போரில் தயராமல் நடைபோட்ட மருது பாண்டி காளையார் கோவில் அவுக பேர சொல்லும் கருங்காத்து அவுக கூட மூச்ச கில்லும் சிவகங்க முயலும் கூட புளிய கொள்ளும் சிறுமுள்ள வாழாகி பகைய வெல்லும் தாய போல நல்ல மனசு கொண்டவுக தர்மம் காத்து நல்லா
ஆட்சி செஞ்சவுக ஒன்னா ரெண்டா என்னான்னு சொல்ல சொல்ல எட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க பசியாற்றும் மருது பாண்டி எம வந்து கையத்தோட நிற்கும் போதும் எதிர்கொண்டு வரவேற்ற எங்க பாண்டி தரணி செழிக்க நல்ல ஆட்சி செஞ்சவுக பரணி பார்வை தூண்டு வாழ்க்கை வாழ்ந்தவுக அவுக பெருமை தீராது தீராது அண்ணே தருவா மீச மருது வேலு கம்பு பார்வு எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க கட்டுடாத தேகம் தம்பி தட தடக்கும் வேகம் மருது கைய வீசி நடந்தா எது காத்து கூட கிளியோ எட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க மக்கள் அலை கட்டலன்னு இருக்காங்களேப்பா இங்க என்ன நடக்குது நாடகம் நடக்குது என்ன நாடகம் வள்ளி திருமணம் ஓ வள்ளி திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகம் ரொம்ப புனிதமான நாடகம் அதனால அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் ஓ ஆரம்பிச்சிட்டியா நீனு பக்கமேல அனைவருக்கு வணக்கம் மைக் செட் ஓனர் அடே அப்பா என்னையா குரூப்பா உட்காந்துருக்கீங்களே வணக்கம் வணக்கம் டீச்சர்ல வணக்கம் வணக்கம் பேர் என்னங்க மைக் செட்டு பேரை சொல்லுங்க புவனேஷா காலையில் திருச்சி விஜின்னு மாற்றுவோமா ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஓனரு லேபர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க என்ன இவ்வளோ நேரம் கல்ல 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 கல்லன்னு சத்தம் பயங்கரமாக இருந்தது இந்த சவுண்டு பார்ட்டியெல்லாம் யாருப்பா இந்த எம்கே இருக்கிற இந்த சவுண்டா அப்படியா வரதமணிக்கு எம்கே இருக்கு இந்த சத்தம் அப்போ இனிமே அமைதியாக உட்காரணும் சரியா யாராவது சத்தம் போட்டீங்க என்ன பயிலுங்க என்ன பயிலுங்க அப்படியா அப்படியே இருங்க அப்போ போலாமா போலாமே பொம்பளை மேடைக்கு வந்தால் கண்ணடிக்கணும் கை தட்டணும் விசில் அடிக்கணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும் முத்தம் கொடுக்கணுங்க ஆள் வருதுப்பா ஓ டான்ஸாக நடிக்கும் திருச்சி விசி அவர்களுக்கு கோவானூர் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் பொன்னாடி நடிக்கப்படுகிறது பொன்னாடி அணிவித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் இன்னைக்கு நான் கொஞ்சம் என்னோட சேட்டையெல்லாம் குறைச்சிக்கலான் இருக்கேன் என்ன காரணம் தெரியுமா ரொம்ப ஒழுக்கமா தொழில பண்ணலாம் பண்ணுவோம் அப்படி என்ன காரணம் இன்னைக்கு விஜி சேட்டைய குறைச்சிட்டு வந்திருக்கிற 2 பய சேட்டைய உடைக்கலான்னு இருக்க அதனால போலாமா பெட்டிக்காரங்களே கொஞ்சம் புடிச்சு விடுங்களேன் பட் கேட்டு பரிகனை பத்தி சொல்லுவா பத்தி சொல்லுமா
மறுபடியும் ஓட்டுற காட்டுற சொன்னீங்க காட்டாமலே வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள உனக்காக தான் இன்னைக்கு ஒழுக்கமா தொழில பண்ணலாம்னு நினைச்சேன். நான் அப்படி என்ன பண்ணேன்? நீனே ஊருக்குள்ள காமிச்சு கொடுக்குற. நான் என்னக்கா உங்களை காமிச்சு வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளங்கற சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே இல்லன்னு பெட்டிக்கார பாரு. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சரே இல்ல, காத்து நிறைய இருக்குங்க. ஏய் முகரைய பாரு. நீ பாட்டுக்கு பஞ்சு இல்லன்னு சொன்னா உனக்கும் எனக்கும் மீன் என்ன எங்க உறவு முறைய பத்தியா கொஞ்சம் ஊக்கம் உன் பழக்க வழக்கம் சரியில்லையே. உனக்கு என்ன முறை நான் வேணும்? உனக்கு நான் அக்கா முறை வேணும். நீ அப்படி கூப்பிடுனா 1000 பேரை கூப்பிடணும். கேட்டு பாரு மீன் என்ன சிக்கவா எதங்க பார்த்து வாசிக்கிறீங்க? பெண்கள் கூட்டம் நிறைய உட்கார்ந்து இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ஒழுக்கமா. நீல நல்லாவே இருக்க மாட்டேன். ஏன்னா மேல உட்கார்ந்து இப்படி சொல்ற வச்சிக்கவா? இல்ல நானும் பார்த்துட்டேன். வர்ற டான்ஸ் அப்புறம் இவரே கரெக்ட் பண்ணிடுறாரு. எங்க 3 பேத்து அண்ணே தாத்தா சித்தப்பான்றாங்க. அவருக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்குயா. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் சிக்கவா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள சிக்கவா. அடுத்த பாட்டு மறந்து போயிடுச்சு சத்தியமா. ஆஹா இந்த பாட்டை விட்டு அடுத்த பாட்டு. நீ ஏமா வந்திருந்து இப்படி நின்னுகிட்டே இருக்க செல்லம்? உட்காரடி தங்கம். அடுத்த பாட்டு தானே மாமா 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 ஏமா 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 மாமா 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 சிட்டு போல வெந்தரு நாளட்ட விட்டு ஓடி வந்து கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடு மச்சான் தொட 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 அடைய அப்படி பாடு. ஏங்க நான் ஒரு நடன மங்கை மேடையில செருப்பு செல்ல மாதிரி நின்னா யூடியூப் சேனல் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? என்னடா விஜயக்கா என்னைக்கு கொஞ்சம் உற்சாகமா இருப்பாங்களே, இன்னைக்கு மேடையில் இப்படி செல்ல மாதிரி நிக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்க மாட்டாங்களா? அது இன்னைக்கு கம்மியா இருக்கு, இல்லைன்னா 10 பேர் ரேப் பண்ற மாதிரி ஒரே கூட்டமா உட்கார்ந்துருக்கோம். சிட்டு போலி வெண்ணு இருந்தால் வட்ட விட்டு ஓட்டி வந்து கிட்ட கிட்ட ஓட்டி தொடலாம். தாலி கட்டு முன்னே கை மேல படலாம். மாமா 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 ஏமா 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 அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். நாடகம் வந்து இன்னைக்கு பெரிய நாடகம், ஹரிச்சந்திர மயான காண்டம். என்னது? அது முந்தா நாள் போனது. அப்ப இன்னைக்கு பவளக்கொடியா? இன்னைக்கு வள்ளி திருமணம். வள்ளி? ஐயோ வர வர என்ன நாடகனே மறந்துருச்சு. சரி எந்த நாடகமா இருந்தாலும் இந்த பக்கம் வந்தோம்னா அவரை வணங்கிட்டு தான் யாரா இருந்தாலும் நம்ம வணங்க முடியும். அப்படிங்கனால சாந்து பொட்டி சலசலக்க சந்தன பொட்டி கமரமங்க சாந்து பொட்டி கமரமங்க சந்தன பொட்டி மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருது பாண்டிய பாருங்கடி. மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருது பாண்டிய பாருங்கடி. சாந்து பொட்டி சலசலக சந்தன பொட்டி கமரமங்க
வந்தாலே அவரை வாழ்த்தி பாடுறோம் அப்படிங்கனால அப்ப இன்னைக்கு வந்து இந்த 2 மொன்ன பைய கூப்பிடுங்க. இன்னைக்கு வந்துக்கிற பப்புனி யாரு? எம்கேஆர் வெங்காயமா? அடுத்து இன்னொரு பப்புனி யாரு? அந்த 2 வெங்காய மணியும் கூப்பிடுங்க நீங்களே. மருதமணி என்ன எப்படி தெரியுமா? இந்த எம்கேஆரை கூட ஒரு வகையில் சேர்க்கலாம். முன்னாடி பொம்பளை இல்லாமல் வந்து தொழிலை பண்ணிட்டு போயிடுவான். இந்த மருதமணி பொம்பளைய வந்து கட்டி பிடிச்சி பிணைஞ்சாதான் அந்த ஆளுக்கு வசனமே வரும். ஆமாம், அவன் முகரையில் வச்சுக்கிட்டு தேய்க்க 4 நாளைக்கு முன்னே அந்த ஆளை போடல ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏறி இன்னைக்கு தான் வந்திருக்காப்ல. திருச்சி விஜின்னு பேரை கேட்டாலே மருதமணிக்கு வயித்தால போகணும். அப்ப இன்னைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன சந்திக்கிறதுக்கு உள்ள உட்காந்து ஏத்திக்கிட்டு இருக்காப்ல. வந்தா தானே தெரியும். அதாவது செட்டப் பிக்கப் கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற அவங்க 2 பேரும் வருவதற்கு முன்பதாக கொஞ்சம் இந்த மக்களுக்கெல்லாம் சூடு ஏத்தி விடுவோமா? பாத்துக்கிட்டு இருக்காங்க, பாக்கட்டுமே. அவங்கள சூடு ஏத்தி எப்படியா இருந்தாலும் சூடு ஏத்தினாலும் போக மாட்டாங்க. இந்த 2 பயலும் வெளியில வந்து அவங்க செய்யற சேட்டையை செஞ்சுட்டு அவங்க உள்ள போயிடதான் இந்த கூட்டம் போகும். அதனால அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து சூட்டை தணிக்கட்டும். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினமாராதனை ஆதி சுகவீரனை தினமாராதனை ஆதி சுகவீரனை யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாமுடன் பூங்காவனம் தூக்கெள்ளத்தில் வீசும் மணல் காற்றில் வந்த காதல் மனம் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினமாராதனை அது சுகவீதனை
சுறுசுறுப்பு. ஏன் கை தட்ட மாட்டீங்களா? ஆ, ஒன்றும் தேவையில்லை, நிப்பாட்டுங்க. உங்கள் கைத்தட்டல் எனக்கு தேவையில்லை. எம்கேஆருக்கு மருதமணிக்கு மட்டும் தான் கை தட்டுவீங்களா? ஆ, வரட்டும். அந்த எம்கேஆர் என்ன சொன்னாம மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன் பத்தியா? சொல்லுடா, நீ சொல்லு, ஓன் வாயால சொல்லு. நானே சொல்லிட்டா, டெல்லி கிருமாடுனாப்ல. அடுத்து என்ன சொன்னா? ஒவ்வொரு தொடையும் 50 டன்னுனாப்ல. எப்பா சேனலு நல்லா ஜூம் பண்ணி நல்லா சத்தம் வச்சு இந்த வசனத்தை மட்டும் நாளைக்கு நீ போடுற. எம்கேஆர் குடும்பத்தில் குழப்பம் உண்டு பண்ணிட்டோம். ஒரு பொம்பளை பிள்ளைய மேடையில் தொடைய வர்ணிக்கிறானா, அப்ப எனக்கு இவன் புருஷனா? அது மட்டும் இல்ல, கட்டி பிடிக்கிறதுக்கு டாட்டாசில ஏறி வந்தாராம், இடம் பத்தலையா. அப்ப என்னைய வச்சிருக்கிறானா? ஏண்டா டே, ஏ எம்கேஆர், ஏ மொன்ன பயல, ஏ முடிச்சவிக்கு பயல, ஏண்டா விளங்காத பயல, ஏண்டா வீணா போன பயல, நீ எல்லாம் ஒரு பப்புனு. உன் வாய்க்கு வந்த வசன மேடையில பேசுற, இதுக்கு இழிச்சுக்கிட்டு கையை வேற தட்டிக்கிறீங்க. யாராச்சும் இப்ப எம்கேஆர் மருதமணி வரையில சத்தம் குத்தம் குட்டுத்தீங்க தலைவா, கேட்டு உள்ளே இருக்கிய தலைவா. அப்ப எம்கேஆர் என்ன பெரிய ஆளு புண்ணாக்கா? மருதமணி பெரிய புண்ணாக்கா? வரட்டும். இன்னைக்கு 2 பயலும் எவன் என் தொடைய அளவெடுத்தானோ, ஒருத்தன் இந்த தொடையில விழுந்து கும்பிடணும், இன்னொருத்தன் இந்த தொடையில விழுந்து கும்பிடணும். 2 பயலும் இனிமே திருச்சி விஜய மேடையில பேச மாட்டோம் அப்படின்னு என்கிட்ட உளுந்துக்கிட்டு. ஏக்கா, அவங்க 2 பேரும் 2 தொடையில விழுந்து கும்பிடட்டும், நான் நடுவுல விழுந்து கும்பிடுறேன். மானங்கட்ட பயல, எனக்கு என்ன வேணும்? ஓ முகரைய அவங்க 2 பேர் மேலதான் கோபமா இருக்கேன். வரட்டு நக்கி. சரி வாங்க, 2 பேரும் கையடிப்போம்.